மணிரத்னம் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதுவும் இந்த கதைக்குள்ளமும் பிளெண்ட் ஆகவே இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? தக் லைஃப் படத்தை நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். கமல்ஹாசன், நாசர் 2 பேருமே பிரதர்ஸ். ஸோ இவங்க கேங்ஸ்டர்ஸும் கூட. இவங்களோட கேங்குக்கும் இவங்க ஆப்பரண்ட் கேங்குக்கும் நடக்கிற ஒரு ஷூட் அவுட்டில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை இழந்துடுறான். அந்த சின்ன பையன் பெரியவனா வளர்ந்துடுறான். அவர் தான் நம்ம சிம்பு இந்த எம்பையரை டேக் ஓவர் பண்ணாரா இல்லையா? ஸோ இவருக்கும் கமல்ஹாசனுக்கு என்ன இஷ்யூ நடந்துச்சு, அந்த ஒரு கேங்ஸ்டர் லைஃப் தான் இந்த படத்தோட ஸ்டோரினே சொல்லலாம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஸோ பிரில்லியண்டாக பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆரோட காம்பினேஷன் சீன் சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கமல் சார் அண்ட் அபிராமி இந்த விருமாண்டி சீன்ஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஜிங்கிச்சா பாட்டோட விஷுவல்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இந்த 2மே இந்த படத்தில் ஒரு மேஜர் ஹைலைட்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுது. சத்தியமாக சீட்டில் உட்கார முடியல. கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியே ஆகணும். ஒரு பழைய ஸ்க்ரீன் பிளே, பழைய கதை, நமக்கு எமோஷன் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அந்த எமோஷன் கனெக்ட் ஆனால் தான் இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படம் நமக்கு கனெக்ட் ஆகும். இல்லாட்டி அப்படியே படுத்துரும். எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு இந்த படத்தில். ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம் கொடுத்துருந்தாரு. அதை ப்ராப்பராக யூஸே பண்ணல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் அ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங்